Meenakshi College of Nursing, Mangadu and Arulmigu Meenakshi College of Nursing, Kanjipuram. BSc, MSc and Post Basic BSc. அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒரு பக்கம் டார்கெட் 200 நோக்கி ஐவர் குழுவினர், மண்டல பொறுப்பாளர்கள் அப்படின்னு ஓராண்டுக்கு முன்னாடியே வேகம் கட்ட தொடங்கியிருக்கு ஆளும் திமுக. அதே நேரத்துல ஆளத்துரைக்கின்ற அதிமுக என்ன பண்றாங்கன்னா, அவங்களும் ஒரு பக்கம் வேகம் எடுக்கிறாங்க. அதாவது பூத் கமிட்டிகளை வலிமையாக அமைப்பது, இன்னொரு பக்கம் வலிமையான கூட்டணிக்கான அஸ்திவாரம் அப்படின்னு எடப்பாடி அவங்களுடைய டீமும் ஓராண்டுக்கு முன்னாடியே வேலைகளை தொடங்கிட்டாங்க. ஆனாலும் அதிமுகவுக்கு நிறைய சவால்கள் காத்திருக்கு. அதுல முதன்மையான சவால் அப்படின்னா தென் மாவட்ட அந்த தேர்தல் களம். அங்க அதிமுக எதிர்பார்த்த அளவுக்கு வலுவாக இல்லை அப்படிங்கிறாங்க. அங்க கோட்டை விடுகிறாரா எடப்பாடி? இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா, ஒரு கட்சி கிட்ட டோட்டலாக, அதாவது சவுத்தில் சரண்டர் ஆகி விட்டாரா எடப்பாடி அப்படின்னும் சவுத் அதிமுகவுல இருந்தும் குமுறல்கள் வந்த வண்ணம் இருக்குங்க. சில புள்ளி விவரங்களையும் ஆதாரமா காட்டுறாங்க. அவருடைய வியூகங்கள் இங்க ஒர்க் அவுட் ஆகல, ஸோ டோட்டலா மாத்தணும் அப்படின்னு கோரிக்கையை முன்வைத்தபடி இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் அமித்ஷா போட்டு கொடுத்த ரூட் மேப், அதை வைத்து ஸ்கோர் பண்ண தொடங்கி இருக்கும் நயினார் நாகேந்திரன். பாஜக சில சாதக கணக்குகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கூட்டணிக்குள் இருந்தும் அதிமுகவுக்கு சவால்கள் காத்திருக்கு, பாஜகவுக்கு நிறைய லாபங்களும் இருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்கு அதிமுகவை சுற்றி முழுமையாக திறனாய்வு செய்வதுதான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். எடப்பாடி நயினார் நாகேந்திரன் புல்லரிக்கும் பாசம், பின்னணி கணக்கு இதுதான். ஏனுங்க, அண்ணன் எடப்பாடியோடைய பிறந்த நாள் மே 12 தானே, அப்புறம் எதுக்கு மே 10 இவ்வளவு கூட்டம்? இப்படியான டவுட்டு மேற்கு மண்டலத்து ரத்தங்களுக்கு ஏற்பட்டதுல ஆச்சரியம் ஒன்றும் இல்லைங்க. காரணம் என்னன்னா, எல்லாமே இவர் காட்டிய அந்த பாச மழை தாங்க. புரிஞ்சிருப்பீங்க. பாஜகவுடைய தமிழ்நாட்டுடைய புதிய தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் கடந்த மே 10 தன்னுடைய படை பரிவாரங்களோடு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய வீட்டுக்கு போய் அட்வான்ஸ் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கொடுத்திருக்காரு நயினார் நாகேந்திரன்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருடைய வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே முன்னால தலைவரான திரு அண்ணாமலை அவரையும் வாங்க அப்படின்னு அழைச்சிருக்காரு. ஆனா என்னால அங்க வர முடியாதுங்க அப்படின்னு திட்டவட்டமாகவே மறுத்திருக்காரு அண்ணாமலை. அவரை எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி செஞ்சாரு, ஆனாலும் அவரு மசியல. அதுக்கப்புறம் தான் நயினார் நாகேந்திரன் அவர் போய் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருந்தாரு. அவரை தொடர்ந்து பல்வேறு தலைவர்களும் எடப்பாடி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. ஏங்க, எடப்பாடி மீதான நயினாருடைய பாசம் புல்லரிக்க வைக்குதே அப்படின்னு கேட்டா, பின்னாடி காரணம் இல்லாமலாங்க இருக்கும், அரசியல் கணக்கு இல்லாமலா இருக்கும். சொல்றேன் கேளுங்க அப்படிங்கிறாங்க உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க. என்னன்னா, ஒரு காலத்துல அதிமுகவுடைய வாக்கு வங்கியாக இருந்த முக்குளத்தூர் சமூக வாக்குகளை கடந்த சில தேர்தல்களாகவே தனதாக்கி கொள்ள முடியாம ரொம்பவே அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காரு எடப்பாடிங்க. அதே நேரத்துல அதிமுகவுடைய முகத்தை முன்னிறுத்தி இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரனை வைத்து அந்த முக்குளத்தூர் வாக்குகள் முழுமையாக பாஜக பக்கம் கொண்டு வருவதுதான் பாஜகவுடைய நீண்ட கால திட்டமா இருக்கு. ஸோ இந்த அரசியல் கணக்குகளில் ஒன்றாகத்தான், இந்த ஃபார்முலாவை அமல்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் நயினாரும் போய் எடப்பாடிக்கு அன்பை வாரி வழங்கியிருக்காருங்க பிறந்த நாளை காரணம் காட்டி அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க. அதே நேரத்துல பாஜகவுக்கு இடம் கொடுக்கிற மாதிரி அண்ணனும் சில விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு வெசனப்படுறாங்க தென் மாவட்டத்து ரத்தங்கள். அதாவதுங்க, ஆட்சியை இந்த முறை பிடிச்சே தீரணும் அப்படிங்கிறதுக்காக தீவிரமாக வேலைகள்ல இறங்கிட்டாரு எடப்பாடி. அதற்கேற்பதான் அதிமுக பாஜக அப்படின்னு வலுவான ஒரு கூட்டணியும் அமைச்சிருக்காரு. முன்னையாவது திமுகவோடு போட்டி போடுறதுக்கு எதிர்கட்சி வரிசையில பாஜகவும் இருந்தாங்க, சென்ட்ரல்ல ஆளுகின்ற பாஜக. அப்ப எதிர்கட்சிக்கே போட்டி போடுற நிலையெல்லாம் சில நேரங்கள்லயும் ஏற்பட்டது, அதிமுகவா பாஜகவா அப்படின்னு. ஆனா லாபகமாக நுட்பமாக பாஜகவை கூட்டணிக்குள்ளார கொண்டு வந்து இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் களம் அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக கூட்டணி வெர்சஸ் திமுக கூட்டணி அப்படின்னு மாறிடுச்சு. இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா, திரு மு.க. ஸ்டாலினா இல்ல திரு எடப்பாடியா அப்படின்னும் களம் மாறி இருக்கு. இது எல்லாமே அவரு பாசிட்டிவா முன்னெடுத்த விஷயமா
இருக்கு. ஆனாலும் கட்சிக்கு சில பல வீக்கான விஷயங்கள் இருக்கு, சவால்கள் இருக்கு. அதில் ஒன்றாகத்தான் தென் மாவட்டத்துடைய தேர்தல் களம்ங்க. இந்த தென் மாவட்டத்துல ஸ்கோர் செய்வதற்குத்தான் ஒரு பக்கம் பாஜக, இன்னொரு பக்கம் அவங்களோடு நெருக்கமாக இருக்கின்ற முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம், அப்புறம் திரு டிடிவி தினகரனுடைய அமமுக, இந்த கூட்டணியை வச்சு தென் மாவட்ட வாக்குகளை அறுவடை செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாரு எடப்பாடி. அதாவது டோட்டலாகவே அதுல கவனம் செலுத்தாம அதை அப்படியே பாஜகவுக்கு தென் மாவட்டங்களை குத்தகைக்கு விட்ட மாதிரி அவரு அப்படியே விட்டுட்டாரு. அதை ஒட்டிதான் சமீபத்திலையும் கூட சவுத்த பாஜகவே பார்த்துப்பாங்க, அவங்களுடைய டீமே பார்த்துப்பாங்க அப்படின்னும் எடப்பாடி அவரு தெரிவிச்சிட்டு இருக்காரு. இது எதிர்கால அதிமுகவுக்கு ரொம்பவே இழப்பு தாங்க, அதை ஏன் அவரு புரிஞ்சுக்க மறுக்கிறாருன்னு தெரியல அப்படின்னு வேதனையோடு தங்களுடைய குமுறல்களை பகிர்ந்துக்கிறாங்க தென் மாவட்டத்து ரத்தத்தின் ரத்தங்கள். தெற்கு ஷாக் தரும் பாஜக, சுதாரிப்பாரா எடப்பாடி, புள்ளி விவரங்களை அடுக்கும் சீனியர்கள். போன 2021 தேர்தலில் பார்த்தோம்னா சவுத்துல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 58 தொகுதிகளில் திமுக கூட்டணி 40 தொகுதிகளில் வெற்றி அடைஞ்சாங்க. அதிமுக கூட்டணி வெறும் 18 தொகுதிகளை மட்டும்தான் வெற்றி அடைஞ்சாங்க. மத்திய மண்டலம் இங்க இருக்கக்கூடிய தொகுதிகளையும் சேர்த்தோம்னா அங்க ஒரு 46 தொகுதிகளில் 40 தொகுதிகள் திமுக கூட்டணி வெற்றி அடைஞ்சாங்க. வெறும் 6 தொகுதிகளை தான் அதிமுக கூட்டணி வெற்றி அடைஞ்சது. ஸோ இதை ரெண்டையும் கணக்கிட்டு பார்த்தோம்னா மத்திய தெற்கு ரெண்டு டோட்டலா எடுத்தோம்னா வெறும் 24 தொகுதிகளை மட்டும்தான் அதிமுக வெற்றி அடைஞ்சிருக்கு. அதே நேரத்துல 2021 தேர்தலில் கூட்டணியின் மூலமாக பாஜக 20 தொகுதிகளை பெற்றாங்கன்னா அதுல 8 தொகுதிகள் தென் மாவட்டங்கள்ல இருந்து. இன்னும் ஓப்பனா சொன்னோம்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டுமே நாகர்கோயில், குளச்சல், விளவங்கோடு அப்படின்னு 3 தொகுதிகள்லையும், அதுக்கடுத்து ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, காரைக்குடி, மதுரை வடக்கு அப்படின்னு 8 தொகுதிகளில் பாஜக போட்டியிட்டாங்க. இதுல பாஜகவை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் மேற்குல இருந்து 2 சட்டமன்ற எம்எல்ஏக்கள், அப்புறம் தெற்குல இருந்து திருநெல்வேலியிலையும் அப்புறம் நாகர்கோயில்லையும் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை பாஜக பெற்றது. மொத்தம் 4 எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு போனாங்க அதிமுக கூட்டணியின் தயவால. அடுத்து முக்கியமாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் டோட்டலாக தமிழ்நாடு, புதுச்சேரி சேர்த்து 40 தொகுதிகளையும் அதிமுக இழந்தது. இந்த முறை பாஜக அதிமுக கூட்டணியில இல்ல, ஆனாலும் பெரும் சேதாரங்களை அதிமுக சந்திச்சது. குறிப்பா சவுத்துல மிக மோசமான சேதாரங்களையும் சந்தித்தது. கன்னியாகுமரி மக்களவை தேர்தல் எல்லாம் பார்த்தோம்னா அந்த தொகுதியெல்லாம் 4வது இடத்துக்கும் அதிமுக தள்ளப்பட்டது. டெபாசிட்டை இழந்தாங்க. சில இடங்கள்ல பாஜக அதிமுகவை முந்தியது. இந்த காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சது. சோ பாஜக கூட்டணியில இல்லாததால அதிமுக இன்னும் பலகீனமா மாறி இருக்கு. அதிமுகவும் பாஜகவும் இணைந்தா நிச்சயமாக மாற்றம் கிடைக்கும். எப்படின்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2024 அதிமுக 20.46% வாக்குகளை பெற்றிருந்தது. அதே நேரத்தில் இந்த தேர்தலில் பாஜக கூட்டணி பார்த்தோம்னா 18.19% வாக்குகளை அவங்க பெற்று இருந்தாங்க. இதுல பாஜக மட்டுமே 11.24% வாக்குகளை பெற்று இருக்காங்க. ஸோ அதிமுகவுடைய வாக்குகளும் பாஜக கூட்டணி வாக்குகளும் சேர்ந்தா ஏறக்குறைய அதுவே 40% வந்துருது. இங்க திமுக கூட்டணி பெற்ற மொத்த வாக்குகளே 46.94% தான். இப்ப தேர்தல் நெருங்குறப்ப இன்னும் இறங்கி அடிச்சா திமுகவை தோற்கடிக்க முடியும். ஸோ இந்த கணக்கெல்லாம் போட்டுதான் பாஜக கூட்டணிக்கும் ஓகே சொன்னாரு எடப்பாடி. அதை ஒட்டிதான் வீக்காக இருக்கக்கூடிய சவுத்தை பாஜக கண்ட்ரோல்ல விட்டுட்டு வலுவாக இருக்கின்ற மேற்கு, அப்புறம் இந்த சேலம் உள்ளிட்ட இந்த பகுதி, மேற்கு வடக்கு இந்த பகுதிகளில் கவனம் செலுத்துவோம் அப்படின்னும் எடப்பாடி அவர்கள் அந்த மனநிலைக்கும் வந்துட்டாரு. ஆனா இதுதான் டோட்டலா பாஜகவுக்கே சாதகமா மாறிடுது. அதாவது அவங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்ல கூட்டணியின் பெயரால நாமளே அமைச்சு கொடுக்கிறோமோ அப்படின்னும் அதிர்ச்சியோடு இந்த கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க தென் மாவட்டத்து சீனியர் ரத்தத்தின் ரத்தங்கள். சவுத் மிஷன் அமித்ஷா போட்டு கொடுத்த ரூட் மேப் நழுவ விடும் எடப்பாடி, ஸ்கோர் செய்யும் நயினார் நாகேந்திரன். கடந்த 2016 சட்டமன்ற தேர்தல் நேரத்துல அதிமுக பெற்ற வாக்குகள்னு பார்த்தோம்னா 40.88% வாக்குகளை பெற்றாங்க. அப்ப முதலமைச்சர் வேட்பாளராகவே மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. நூலிலையில திமுக வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க. அந்த தேர்தலில் பாஜக பெற்ற வாக்குகள்னு பார்த்தோம்னா 2.86% வாக்குகள்ங்க. அடுத்து 2021 சட்டமன்ற
தேர்தல்ல அதிமுக பாஜக எல்லாமே கூட்டணியில இருந்தாங்க. இதுல அதிமுக மட்டுமே தனித்து அப்படின்னு பார்த்தோம்னா 33.29% வாக்குகளை பெற்றிருந்தாங்க. இதுல பாஜக 20 தொகுதிகளில் போட்டியிட்டு அவங்க பெற்ற வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா 2.62% வாக்குகளை பெற்றாங்க. மொத்த கூட்டணி அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக, பாஜக, பாமக அப்படின்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 39.71% வாக்குகளை பெற்றாங்க. இதை உற்று நோக்கினால் தனித்தும் சரி கூட்டணியின் மூலமாகவும் அதிமுகவுடைய வாக்கு வங்கி பெரிய அளவுல சேதாரம் அடைஞ்சிருக்கு. அதே நேரத்துல பாஜக எடுத்துக்கிட்டோம்னா 2016ல 2.86% வாக்குகள், 2021ல 2.62%. ரொம்பவே குறைவான அளவுல தான், நூலிலையில தான் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. ஆனா லாபம்னு பார்த்தா 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவுக்கு கிடைச்சிருக்காங்க. ஏன் அடுத்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டோம்னா பாஜக தனி கூட்டணி அமைச்சாங்க தமிழ்நாட்டுல, திமுக அதிமுக இல்லாம. இதுல பாஜக மட்டுமே 11.24% வாக்குகளை பெற்றது தனித்து. அது மட்டும் இல்லாம 9 இடங்கள்ல 2வது இடத்தையும் பாஜக பிடிச்சது. இது மட்டுமா, கடந்த 2014ஆம் ஆண்டுல இதே போல ஒரு தேர்ட் அலைன்ஸ் உருவாக்கி அந்த நேரத்துல பாஜக 5.56% வாக்குகளை பெற்றது. அதற்கடுத்து 2019 எடுத்துக்கிட்டோம்னா 3.62% அப்படின்னு இருந்தது. அதுவே 2024ல ஒரே பாய்ச்சலாக 11.24% வாக்குகள் உயர்ந்திருக்கு. எவ்வளவு பெரிய இடைவெளி பாருங்க, வளர்ச்சி பாருங்க. இது எப்படின்னா இதுலதான் அந்த நுட்பமான அரசியல் இருக்கு. அதற்கு முன்னாடி வர தனித்து இப்படி செயல்பட்டு இருந்தாங்க. இங்க 2021 சட்டமன்ற தேர்தலில் வலுவான அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து அதன் மூலமாக 4 எம்எல்ஏக்கள் பெறவும் அவங்க பவருக்கும் வந்துட்டதால தீவிரமாக இறங்கி வேலை பார்த்தாங்க. அப்புறம் தேசிய அளவு, அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தேசிய தலைவர்கள், பிரதமர் திரு நரேந்திர மோடி, அப்புறம் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா உள்ளிட்ட முக்கியமான தலைவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு விஜயம் செஞ்சாங்க. இப்படி இங்க இருக்கக்கூடிய அரசியலாம் அம்பலப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இவை எல்லாமே 11.24% வாக்குகளாக உயர்த்தி இருக்கு. இந்த கணக்குகள் எல்லாமே தான் திரு எடப்பாடி அவரையும் இந்த கூட்டணிக்கு ஓகே சொல்ல வச்சது. அதிமுகவுக்கு பெரிய அளவுல பாசிட்டிவா அமையல பாஜக கூட்டணி. ஆனா பாஜகவுக்கு மிக பாய்ச்சலான ஒரு வளர்ச்சியை அதிமுக கூட்டணி கொடுத்திருக்கு. இதை வச்சுதான் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருக்காரு உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவங்களுடைய டீமு. அதாவது பாஜகவுடைய பலமான பிரதேசங்கள் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்குள்ளார மேற்கு மண்டலமும் தென் மண்டலங்களோ, இங்க அதிமுக கூட்டணியின் மூலமாக நிறைய தொகுதிகளை பெறுவது. அப்ப அவர்களுடைய உதவியோடு தங்களுடைய பலமான பிரதேசங்கள்ல கூடுதல் கான்சென்ட்ரேட் பண்ணுவது, அங்க அதிக அளவிலான எம்எல்ஏக்களை வெற்றி பெற செய்வது. முன்ன விட அதிக அளவுல சட்டமன்றத்துக்கு பாஜகவுடைய எம்எல்ஏக்கள் போறப்ப ஆளும் திமுகவை அசைச்சு பார்க்க முடியும். ஆளும் திமுகவை, அதாவது அப்ப அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் அவங்கள அசைச்சு பார்க்க முடியும். 2031க்கு பக்காவா பாஜகவுக்கான ஒரு தளமாக தமிழ்நாடும் மாறி இருக்கும். அதே நேரத்துல கூடுதலாக கடுமையாக உழைத்தால் திமுகவை வீட்டுக்கு அனுப்பிடலாம். 2026லேயே அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும். அந்த ஆட்சியில அமைச்சரவையில பங்கும் கேட்கலாம். பாஜகவும் கணிசமாக வெற்றி அடைஞ்சிருக்கும். ஸோ அதன் மூலமாக அமைச்சரவையில பங்கும் கேட்கலாம். இதுல அதிமுக கோட்டை விடுகின்ற அந்த தென் மாவட்டங்களை அதிமுக துணையோடவே பாஜக அப்படியே கப்புன்னு கரெக்டா அதை கச்சிதமா பிடிச்சிக்கலாம். எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக தென் மாவட்டங்களை கவனம் செலுத்தாதப்ப அதிமுக கூட்டணி பலத்தோடு அங்க இன்னும் அதிக அளவுல தொகுதிகளை பெற்று அபாரமான வெற்றியும் பெறலாம். அதில் ஒன்றாகவும் வலிமையாக அடர்த்தியாக அதிமுகவுடைய வாக்கு வங்கியாக இருந்த முக்குளத்தூர் சமூகத்துடைய வாக்குகளையும் பாஜக பக்கம் திருப்பவும் அச்சமூகத்தை சார்ந்த திரு நயினார் நாகேந்திரன் அவரையும் பாஜக நியமிச்சது. இந்த காரணங்களை காட்டியும் கச்சிதமாக காய் நகர்த்தினாரு நயினார். அட் லாஸ்ட் அவருக்கு பிரம்மாண்டமான யோகம் கிடைச்சது. அதை தொடர்ந்து தான் அடுத்தடுத்து பாஜகவுடைய வளர்ச்சிக்கும் தன்னுடைய தலைமைத்துவத்துடைய வளர்ச்சிக்கும் எந்த அளவுக்கு அதிமுக சப்போர்ட்டா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்கள கூழாக்குகின்ற வேலைகளை, அவங்களுக்கு அன்பை வாரி வழங்கக்கூடிய வேலைகளையும் பக்காவாக செய்தபடி இருக்காங்க நயினாருடைய பாஜக, தமிழ்நாடு பாஜக. இப்ப அந்த தொடக்கத்துல பேசின அந்த விஷயங்கள் இவை எல்லாவற்றையும் அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்க.
அப்படியே ஒரு மேப் வந்துட்டு தெளிவா தெரியும். ஸோ அதிமுகவுடைய உதவியோடு பாஜக தமிழ்நாட்டில் வலுவாக காலூன்ற தொடங்குகிறது. பாஜகவுடன் கூட்டணி தான், ஆனாலும் இந்த அளவுக்கு இடம் கொடுக்க வேண்டுமா? யோசிக்க வேண்டும் எடப்பாடி. வீக்காக இருக்கின்ற மாநிலங்கள்ல அங்க வலுவாக இருக்கின்ற ஏதாவது ஒரு மாநில கட்சியோடு நெருக்கமாக பழகுவது, நெருங்குவது, அதன் தொடர்ச்சியாக அங்க உள்ளுக்குள்ளார 2 அணியாகவோ 3 அணியாகவோ ஏதாவது பஞ்சாயத்து வெடிச்சால் அதில் நாட்டாமை செய்வது. நாளடைவில் அங்க ஒரு பயர் ஏற்பட்டு இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்திட்டு மேலும் மேலும் தங்களை அங்க நங்கூரம் பாய்ச்சுவது, ஆழமாக வேர் விடுவது. அதன் தொடர்ச்சியாக அந்த கட்சி பலகீனமானதுன்னா அவர்களோடவே வலுவான கூட்டணியை அமைப்பது. பிற்பாடு அந்த கூட்டணி தங்களுக்கு வலுவான வெற்றியை கொடுக்கும் என்பதுதான் பாஜகவுடைய சில மாநிலங்கள்ல கடந்த கால வரலாறா இருக்கு. அந்த வரலாறுக்கு தென் மாவட்டங்கள்ல நாமளே வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கிறோமோ அப்படின்னு தான் அச்சத்தோடு பேசுறாங்க தென் மாவட்டத்து அதிமுகவினர். இங்க முக்குளத்தூர் சமூக மக்களுடைய வாக்குகளை பழையபடி முழுமையாக பெற வேண்டும். அது மட்டும் இல்லாம ஏனைய சமூக வாக்குகளையும் அதிமுக வாக்கு வங்கியையும் இங்க தக்க வைக்கணும். இங்க டோட்டலா ஒரு 18 தொகுதிகளை மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற முடிஞ்சது போன தேர்தலில். ஸோ இந்த முறை முழுமையாக வெற்றியை பெற அதிமுக முயற்சிக்கணும். நிறைய சவால்கள் இருந்தாலும் அங்க சவுத்துல கூடுதல் கவனம் செலுத்துவது, தென் மாவட்டங்கள்ல இருக்கின்ற மாஜி அமைச்சர்கள் சீனியர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பது, தொடர்ந்து வலுவான மேற்கு மண்டலத்துல மட்டுமே கவனம் செலுத்துறதை விட மாதந்தோறும் தென் மாவட்டங்கள்ல இருக்கின்ற 2-3 மாவட்டங்களுக்கு பயணம் செஞ்சா நிச்சயமாக நம்ம பக்கம் பாசிட்டிவ் காத்து வீசுங்க. மற்றபடி இந்த பாஜக கூட்டணியின் மூலமாக அவர்களோடு கூட்டு சேருபவர்கள் மூலமாக வரக்கூடிய எல்லாமே நமக்கு போனஸ் பாயிண்ட்ஸ் தாங்க. ஆனா எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களுடைய டீம் இப்ப என்ன பண்றாங்கன்னா இம்பாக்ட் பிளேயர் மாதிரி தான் பாஜகவை ரொம்பவே நம்ப ஆரம்பிச்சிட்டாரு சவுத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அவர்கள். அப்படி இல்லாம முன்ன பட்டியலிட்ட எல்லாவற்றையும் செய்தால் நிச்சயமாக வெற்றி உண்டு அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க தென் மாவட்டத்து ரத்தத்தின் ரத்தங்கள். ஒரே வரியில சொல்லணும்னா தென் மாவட்டங்கள்ல உங்களுடைய கால்படாத இடமே இல்லைன்னு சொல்ற மாதிரி தொடர்ந்து இங்க வந்துகிட்டே இருக்கணுங்க. வந்தா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறாங்க. யோசிப்பாரா எடப்பாடி? மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். Meenakshi College of Nursing, Mangadu and Arulmigu Meenakshi College of Nursing, Kanjipuram. BSc, MSc and Post Basic BSc.